வணக்கம். ஒரு ராஜா அவருடைய நாட்டில் ஒரு இடத்துல ஒரு நல்ல கோயில் கட்டணும், அற்புதமான கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணி நல்ல சிறந்த சிற்பிகளெல்லாம் வர சொல்லி நல்ல சிலை செஞ்சு நல்லபடியாக அந்த கோயிலை கட்டணும்னு ஆசைப்பட்டு கோயில் கட்ட வைக்கிறார். சரி, கோயில் கட்டுமான பணியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ராஜா பார்க்குறாரு. பார்த்தா ஒரு சிற்பி என்ன பண்ணிகிட்ருக்கிறார் அப்படின்னா, அதனுடைய தலைமை சிற்பி ரெண்டாவது சிலையை, ஒரே மாதிரி சிலையை ரெண்டாவது சிலையை செஞ்சிட்ருக்கிறாரு. ராஜா கோவம் வந்துருச்சு. என்னடா நம்ம சரியாக பார்க்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு ஒரே சிலையை 2 தடவை செய்கிறாங்களா, செலவு அதிகமாக வைக்கிறதுக்கு அப்படின்னு கோவப்பட்டு கேட்குறாரு. என்ன ஒரே சிலையை 2 தடவை செய்கிறீங்க, நீங்கள் எதுக்காக அப்படி செய்யணும்? காசு செலவு வேஸ்ட்டு தானே, ஒரு சிலை செஞ்சால் பத்தாதானே. அதுக்கு சிற்பி சொல்கிறாரு, ஐயா அரசே மன்னிச்சுக்கோங்க, அந்த சிலையில் மூக்கில் பகுதியில் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. மூக்கில் சின்ன தவறு எங்கே காட்டுங்க பார்க்கலாம், ஏன்னா அவ்வளோ பெரிய தப்பாக நடந்துச்சுன்னு சிலையை பார்த்தா ஒன்றுமே தெரியல, நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி தான் அந்த சிலையும் இருக்குது. இல்லை ராஜா, இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு உடஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதனால என்ன இருக்குது, நம்ம கோபுரத்து மேலே தானே வைக்க போகிறோம், அதெல்லாம் போய் யாருங்க பார்க்க போகிறோம், எதுக்காக நீங்கள் நேரத்தை காசெல்லாம் வீணாக்குறீங்கன்னு சொல்கிறார். அதுக்கு சிற்பி என்ன சொல்கிறாருன்னா, யாருக்கும் தெரியாது, அதில் தப்பு இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும்ல, இந்த வேலையை நான் எனக்காக செய்கிறேன், நான் மற்றவங்களுக்காக செய்யலை அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, எந்த வேலையாக இருந்தாலும் மற்றவங்களுக்காக நம்ம செய்யக்கூடாது, நமக்காக. இது எனக்காக நான் செய்கிறேன்னு செய்யும் பொழுது வாழ்க்கையினுடைய மிக உயரிய இடத்துக்கு போகிறதுக்குரிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையினுடைய மிக உயரிய இடத்துக்கு போக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.